வணக்கம் 10th chemistry new syllabus lesson number 1 atoms and molecules இன்னைக்கு என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா percentage composition ஓகே இப்ப percentage composition னா என்ன அப்படினு புரிஞ்சிக்கிறதுக்கு இப்ப ஒரு கதை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்ப நான் ஒரு சப்ஸ்டன்ஸ் உங்ககிட்ட கொடுக்கிறேன் உடனே நீங்க பாக்குறீங்க நான் என்ன சப்ஸ்டன்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படினிட்டு பார்த்தனா வாட்டர் அப்படிங்கற ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்திருக்கேன் சோ வாட்டரை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா H2O இப்போ உங்ககிட்ட என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு H2O அப்படிங்கற ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்திருக்கேன் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு எவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்கு அப்படினு உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன் உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க என்கிட்ட கொடுக்கப்பட்ட வாட்டர் அப்படிங்கற சப்ஸ்டன்ஸ்ல 2 ஹைட்ரஜன் 1 ஆக்ஸிஜன் இருக்கு அப்படினு சொல்றோம் இந்த 2 1ன்றது நியூமெரிக்கல் வேல்யூல ஹைட்ரஜன் இவ்வளவு இருக்கு ஆக்ஸிஜன் இவ்வளவு இருக்குன்னு சொல்றோம் அப்ப எக்ஸ்பிரஸ்ட் இன் நியூமெரிக்கல் வேல்யூலயே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லனா உங்களை நான் இப்படி கேக்குறேன் ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளவு இருக்கும் ஆக்ஸிஜனோட மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினு கேட்பேன் அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க என்கிட்ட கொடுக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ்ல ஹைட்ரஜனோட மாஸ் பாத்தீங்கன்னா 1 கிராம் ஆக்ஸிஜனோட மாஸ் பாத்தீங்கன்னா 16 கிராம் அப்படினு பதில் கொடுப்போம் அப்ப கிராம்ஸ்லயும் எக்ஸ்பிரஸ் ஆகும் அதே மாதிரி இப்ப உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ்ல ஹைட்ரஜன் மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு ஆக்ஸிஜன் மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படினா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க கால்குலேஷன் பண்ணி என்கிட்ட கொடுக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ்ல ஹைட்ரஜன் வந்து ஒரு 50% இருக்கு ஆக்ஸிஜன் வந்து ஒரு 50% இருக்குன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ இவ்ளோ % இருக்கு அவ்ளோ % இருக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பெர்சன்டேஜ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் எந்த சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் சரி அத நம்ம பெர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படினு சொல்லுவோம் புரிஞ்சுச்சா இதுவரையும் நியூமெரிக்கல் வேல்யூல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம் கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம் இப்ப பெர்சன்டேஜ்லயும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் சோ பெர்சன்டேஜ்ல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்பிரஸ் ஆகி இருந்ததுன்னா அதை நம்ம பெர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நான் உங்களை கேட்கிறேன் உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட வாட்டர் சப்ஸ்டன்ஸ்ல ஹைட்ரஜன் எவ்வளவு பெர்சன்டேஜ் உடனே நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்து ஹைட்ரஜன் இவ்வளோ % இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுதான் பெர்சன்டேஜ் காம்போசிஷன் இப்ப percentage composition னா என்னன்னு clear ஆயிடுச்சா ஒண்ணும் இல்ல percentல express பண்றோம் அவ்வளவுதான் right formula for finding percentage composition சரி உங்ககிட்ட water substance இருக்கு அதுல ஹைட்ரஜனோட percentage எவ்வளவுன்னு நான் கேக்குறேன் உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க கால்குலேட் பண்ணுவீங்க எவ்வளவு ஹைட்ரஜன் % இருக்குன்னு கால்குலேட் பண்ணனும்னா முக்கியமா நமக்கு ஃபார்முலா தேவை சோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம் see formula பாருங்க percentage of an element is equal to mass of that element in compound divided by molar mass of the compound into 100 நம்ம ஃபார்முலாவோட மீனிங் என்னன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலால ரெண்டு வார்த்தை முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் see எலிமெண்ட்னா என்ன காம்பவுண்ட்னா என்னன்றது previous வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் காம்பவுண்ட் அப்படின்றது டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் எல்லாம் ஒன்னு சேர்றத காம்பவுண்ட்னு சொல்லுவோம் எலிமெண்ட் அப்படின்றத சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஒன்னு சேர்றத எலிமெண்ட் அப்படினு சொல்லுவோம் see பாருங்க நான் காம்பவுண்டுக்கு வாட்டர் கொடுத்திருக்கேன் சோ ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஜாயின் ஆயிருக்கு எலிமெண்ட்க்கு நான் H2 அப்படின்றத கொடுத்திருக்கேன் அதாவது ஹைட்ரஜன்ன்ற ஒரு ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கிற ஆட்டமோட ஒன்னு சேருது சோ இத எலிமெண்ட் அப்படினு சொல்லியிருக்கேன் இப்போ எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் clear ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபார்முலா போலாம் percent of an element ஓகே இப்போ ஒரு எலிமெண்டோட % எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா பாருங்க mass of that element in compound அதாவது எந்த எலிமெண்டோட % கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த எலிமெண்டோட மாஸ் நீங்க மேல எழுதிடணும் divided by molar mass of the compound ஓகே மோலார் மாஸ்னா என்னன்றது மோல் கான்செப்ட்லயே நான் சொல்லி கொடுத்திருப்பேன் சோ என்னது அப்படினு பாத்தீங்கன்னா கிராம் அட்டாமிக் மாஸ் அண்ட் கிராம் மாலிகுலர் மாஸ் நம்ம மோலார் மாஸ் அப்படினு சொல்லுவோம் பட் இங்க நான் வெறும் கிராம் மாலிகுலர் மாஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஏன் அப்படினா நமக்கு கொடுக்கக்கூடியது மொத்தமே மாலிகுலா தான் இருக்குமே தவிர ஆட்டமா இருக்காது பெர்சன்டேஜ் காம்போசிஷன்ல அதனால கிராம் மாலிகுலர் மாஸ் அதாவது உனக்கு கொடுக்கப்படுற ஒரு மாலிகுலோட மாஸ் டோட்டல்
மாஸ் எவ்வளோ அப்படின்றத எடுத்துட்டு ஃபைனலா ஒரு வேல்யூ கிடைக்கும். அது கூட நான் கிராம் அப்படின்றத ஜாயின் பண்ணிட்டு கீழே நான் அந்த இடத்துல மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இருக்கிற இடத்துல வேல்யூவை போட்டுடுவேன். புரிஞ்சுச்சா? into 100. 100 ரொம்ப முக்கியம், ஏன்னா இது percentage composition. புரிஞ்சுதா? சோ ஃபார்முலாவோட மீனிங் புரிஞ்சுதா? ஓகே, இப்ப ப்ராப்ளம் கொடுத்தா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, மேல பாருங்க மாஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் இன் காம்பவுண்ட்னு இருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அந்த எலிமெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றதும் இன்டு அதோட மாஸ். இப்ப எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வாட்டர் இருக்கு, ஓகேவா? இப்ப வாட்டர்ல நான் ஹைட்ரஜனோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல மாஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் என்ற காம்பவுண்ட்ல ஹைட்ரஜனோட மாஸ் எழுதுவீங்க, 1 அப்படின்னு எழுதுவீங்க. அப்ப அது தப்பாயிடும். அதை மட்டும் நம்ம எழுதக்கூடாது 1, ஆனா ஹைட்ரஜனே 2 இருக்கு. அப்ப 1 into 2 என்னது 2, ஓகேவா? அப்ப எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சோ நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் 2 into அந்த ஹைட்ரஜனோட மாஸ் என்னது 1. சோ 2 1s are 2, மேல 2 ன்னு எழுதணும். டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ், H2O ஓட மொத்த மாஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி கீழே எழுதணும். புரிஞ்சுச்சா? சோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் மாச மட்டும் மேல போட்டுருவாங்க. தப்பு. மாஸ் போட்டுட்டு அவங்க கொடுக்கப்படுற மாலிக்யூல்ல நம்ம கண்டுபிடிக்கிற பெர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட் உன்னை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பேன். இப்ப ஹைட்ரஜன் சொல்லிட்டேன்னா அதோட மாஸ் மட்டும் எழுதாம அந்த கொஸ்டின் மாலிக்யூல்ல ஹைட்ரஜன் மொத்தம் எவ்வளவு இருக்கோ அதையும் நம்ம எழுதி இன்டூ பண்ணி ஆன்சர் போடணும். ஓகே, சோ இத கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பாருங்க, find the percentage composition of hydrogen அப்படினிட்டு ஒரு எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொஸ்டினை பாருங்க, find the percentage composition of வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எலிமெண்ட்னே அவங்க சொல்லல, மொத்தமா வாட்டரோட பெர்சன்டேஜ் காம்போசிஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, வாட்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் H2O. ஓகேவா? இப்ப அந்த மாலிகுல்ல மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்குன்றத பிரிக்கணும். ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு ஆட்டம் ஆர் எலிமெண்ட். ஓகேவா? சோ இப்ப வாட்டர்ல 2 எலிமெண்ட் இருக்கு, ஒன்னு ஹைட்ரஜன் இன்னொன்னு ஆக்சிஜன். இப்படி பிரிச்சிடணும். ஓகே, ப்ராப்ளம் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலாவை எழுதணும். சோ நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. ஸ்டெப் 1 நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மோலார் மாஸை கண்டுபிடிக்கணும். சோ ப்ரீவியஸ் சம்லயே நான் மோலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு, என்னது 18 கிராம். இப்ப புதுசா என்ன அப்படின்னா, உனக்கு என்ன எலிமெண்ட்னு क्वेश्चनல மென்ஷன் பண்ணலனா நம்ம மொத்தமா கொடுக்கப்பட்ட மாலிகுல்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்டுக்கும் நம்ம பெர்சன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படுற மாலிகுல் H2O, முதல்ல H அப்படின்ற எலிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம H க்கு தனியா கண்டுபிடிச்சிடலாம். சோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துட்டோம், 11.11% கிடைச்சிருக்கு. இதோட ஸ்டாப் பண்ணிடணுமா? பண்ணக்கூடாது. ஏன்னா क्वेश्चनல ஹைட்ரஜன் அப்படினோ ஆக்சிஜன் அப்படினோ ஸ்பெசிஃபை பண்ணல, வாட்டர் அப்படினிட்டா. அப்படினா என்ன அர்த்தம்னா, அந்த வாட்டருக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்டுக்கும் பெர்சன்டேஜ் கண்டுபிடின்னு அர்த்தம். வாட்டர்ல பார்த்தனா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்குமே நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரீவியஸ் சம்லயே நம்ம பார்த்தாச்சு. ஸ்டெப் 3 பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணோம், மாஸ் ஆஃப் த எலிமெண்ட், ஆக்சிஜனோட மாஸ் என்ன 16. எத்தனை ஆக்சிஜன் மாலிகுல்ல இருக்கு 1 டிவைடட் பை 18 காமன் தான். சோ இன்டு 100 அதை நான் கேன்சல் அவுட் பண்ணும்போது 88.89 வரும். அதோட ஸ்டாப் பண்ணுமா? இல்ல, ஃபைனலா ஒரு % அப்படின்றதும் நம்ம போட்டு முடிக்கணும். ஓகேவா? சோ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, இப்ப ரொம்ப கிளியரா ஆயிருப்பீங்க. சோ ஒரு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन percentage composition of hydrogen in water அப்படினிட்டு ஒரு எலிமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்க percentage கண்டுபிடிச்சா போதும். இல்ல எந்த எலிமெண்ட்டும் ஸ்பெசிஃபை பண்ணாம காமனா ஒரு வார்த்தையா கொடுத்துட்டாங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த ஃபார்முலால மொத்த எவ்வளவு எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்டுக்கும் நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சோ இப்ப பாருங்க, find the percentage composition of hydrogen டாங்கன்னா நான் ஹைட்ரஜன் percentage மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இல்ல find the percentage composition of water ன்ட்டாங்கன்னா நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் H2O ன்ட்டு. பார்த்தா வாட்டர்ல HO ன்னு 2 எலிமெண்ட் இருக்கு. அப்ப H க்கு தனியா O க்கு தனியா நான் என்ன பண்ணுவேன், percentage தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தனித்தனியாவே கண்டுபிடிச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணினா அதை ஆட்லாம் பண்ணக்கூடாது. தனித்தனியா உங்களுக்கு காமிச்சா போதும். ஓகே? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன்.